நியூஸ் தமிழ் கழுகு. திமுக தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை இளைஞரணியை முன்னிறுத்தி கோவையில பிரம்மாண்டமா துவங்க போகுதாம். கொங்கு மண்டலமான கரூர்ல தன்னோட முப்பெரும் விழாவை நடத்தின திமுக அத தன்னோட தேர்தல் பிரச்சார கூட்டமா நடத்தாம கொள்கை சார்ந்த மாநாடா நடத்துச்சு. ஆனா வர்ற 12ஆம் தேதி கோவையில நடத்த போற இளைஞரணி மண்டல மாநாட்டை கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார மாநாடாவே நடத்த முடிவு செஞ்சிருக்கு திமுக. தாவேக்க வருகைக்கு பிறகு விஜய்க்கு திரள்ற இளைஞர் பட்டாளத்தோட வெளிப்பாடா தன்னோட இளைஞரணிய முன்ன விடவும் பல மடங்கு வலிமைப்படுத்துற வேலையை முடிச்சு வலுப்படுத்தப்பட்ட இளைஞரணி மூலமா சென்னை, மதுரை, திருச்சி, கோவைன்னு 4 மண்டலங்கள்ல இளைஞரணி மாநாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டுச்சு திமுக. முதலிடமா கோவையில 12ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. இதுல 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்களாம். இதோட முக்கியமான நோக்கம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், கூட்டத்துக்கு வர்றவங்க பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த மாநாடு இருக்கும்னு சொல்றாங்க. மொத்தமா 61 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாநாட்டுல திமுக மண்டல செயலாளர்களான ஏவா வேலு, செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய நிர்வாகிகளோட மண்டலங்களும் இடம்பெற்றிருக்கு. பூத் கமிட்டிகள்ல இளைஞரணியோட முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி இருக்கிற திமுக ஒவ்வொரு வீடு, தெரு, வட்டம்னு எல்லா மட்டத்திலையும் திமுகவுக்கான ஓட்டுகளை உறுதி செய்யற வியூகங்களை இளைஞரணி மாநாட்டுல வகுக்க போகுதுங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.